ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். விநாயகர் சக்தி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா விநாயகர் சக்தியை வச்சு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. அதில் சில விஷயங்கள் மட்டும்தான். அவர் பர்த்டே நம்ம கொண்டாடுறோம். அவர் பர்த்டே தான் நம்ம கொண்டாடுறோம். அவருக்கு என்ன பிடிக்குமோ, படையல் பிடிக்குமோ, அதெல்லாமே நம்ம செஞ்சிடறோம். அதே மாதிரி அவருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அவரை வந்து வீட்டில் களிமண்ணில் வாங்கி கூட நம்ம வைக்கிறோம். சில பேர் கலர் பிள்ளையார் வாங்குவாங்க, விஷயங்கள் பண்ணுவீங்க. எல்லாம் ஓகே தான். அதை எடுத்துட்டு போயிட்டு அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா கிணத்துல போட்டு கரைப்போம், கிணத்துல போடுவோம். இப்போ என்ன பண்றோம், விநாயகர் கீழே எடுத்து போய் வச்சிடறோம். தெருவுக்கு தெரு விநாயகர் சிலை வச்சிருக்காங்க, நம்ம அதை மாதிரி போய் வச்சிடறோம். கரெக்டுங்களா? வைக்கிற பிள்ளையார நீங்களே எடுத்து போய் கரைக்கலாம்ல. அங்க போய் வைக்கிறீங்க, அது அவர் போய் கரையிறாரான்றது உங்களுக்கு தெரியுமா? நான் சில விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். இங்க இருந்து அங்க எடுத்துட்டு போயிட்டு அங்க வந்து பீச்சில் அப்படியே தான் போடுவாங்க. அது அப்படியே போயிட்டு கடல்ல கரைக்க மாட்டாங்க. அது அப்படியே தான் மண்ணில் இருக்கும். மண்ணில் மழை பெஞ்சு கரைஞ்சாதான் உண்டு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்களே போயிட்டு கரைக்கிறது ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ தெருக்கு தெருக்கு பிள்ளையார் வச்சு நீங்கள் பண்ணுறீங்கள, அவங்களுக்கு தான். எதுக்குன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணுறீங்க. எப்படின்னா போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பர்மிஷன் வாங்குறதுலேருந்து தெருவாக போய் கலெக்ஷன் பண்ணுறதுலேருந்து கடைசியில் விநாயகர் எடுத்து போய் கரைக்கிற வரைக்கும் எல்லா விஷயமும் கஷ்டப்பட்டு பண்ணுறீங்க. நடுவில் சில விஷயங்கள் தப்புகள் பண்ணுறீங்களா, அதுக்கு தான் சொல்ல வரேன். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் சாமி பாட்டு படம். நான் சில பேரை மட்டும் தான் சொல்கிறேன், குறிப்பிட்டு சில பேர் மட்டும் தப்பு பண்ணுறவங்க மட்டும் சொல்கிறேன். அது கூட ஒரு பாட்டு ஓடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டு ஓடும். எதுக்கு? அதுக்கு நீங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி கும்பிடாமல் இருந்துக்கலாமே. மக்கள் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து காசு கொடுங்க, பசங்க பண்ணட்டும், நல்லபடியாக பண்ணட்டும், எல்லாமே சொல்லி தான் கொடுக்குறாங்க. கரெக்டாக? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை வந்து சில பேர் தவறாக பயன்படுத்துறீங்கல்ல, அதுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி பர்மிஷன் வந்து 3 நாள் கொடுத்துருப்பாங்க, சில பேருக்கு 5 நாள் கொடுத்துருப்பாங்க, சில பேருக்கு வந்து 7 நாள் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதில் வந்து நைட்டும் பகலமாக முடிஞ்ச பிள்ளையார் பக்கத்துலேயே தான் படுத்திருப்பீங்க. கொசுக்கடிலையோ இந்த 7 நாளுக்கு கொசுக்கடியிலே படுத்துருக்கீங்க, 5 நாள் 3 நாளில் கொசுக்கடியில் தான் படுத்துருக்கீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் இன்னொரு தவறு என்னன்னா, நீங்கள் விநாயகர் முன்னாடியே போய் சரக்கு அடிக்கிறீங்க. அது தப்பு தானே? விநாயகரை வச்சு தான் நம்ம கும்பிடுறோம், எல்லாமே பண்ணுறோம். அவர் பின்னாடியே போய் சரக்கு அடிச்சிங்க, அப்புறம் என்ன? அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் எல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு கடைசியில் இது ஒரு தப்பு பண்ணுறீங்களே, அதை கொஞ்சம் தயவுசெய்து மாற்றிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ஊர்வலம். விநாயகர் ஊர்வலம் பர்மிஷன் கொடுத்துறாங்க, நீங்கள் போவீங்க. நான் ஒரு வருஷம் நான் போனேன், ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு நான் போனேன். அங்கே என்ன ஆச்சுன்னா, சில பேர் அந்த களிமண் நம்ம விநாயகர் பிள்ளையார வச்சு போட்டு அனுப்புறீங்களா, அதை உடச்சி எது பக்கத்தில் இருக்கணும் மாற்றிக்கி அடிக்கிறது. நானும் பார்த்துருக்கேன், எனக்கு அனுபவம் இருக்குது. அந்த மாதிரிலாம் சொல்கிறேன். அதே மாதிரி சில பேர் வந்து விநாயகர் கையை உடச்சி கையை தாட்ட காமிக்கிறது. அடுத்தது பிள்ளையார் கழுத்தை உடச்சி அவங்க தலையில் போட்டுக்கிட்டு விளாடுறது. அதே மாதிரி அங்கேயே பாட்டில் உடச்சி சரக்கு அடிக்கிறது, அந்த வண்டியிலேயே பாட்டில் உடச்சி சரக்கு அடிக்கிறது. இந்த மாதிரி விஷயம்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் தான் போனேன், அதுக்கப்புறம் நான் போகல. ஏன்னா எனக்கு அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கல, அதனால நான் போகல, அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால என்ன சொல்றேன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணுறீங்க, ஒரு பிரோஜனமாக உருப்படியாக விஷயம் பண்ணீங்கன்னா, மொத்தமாக நல்லபடியாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்ல விஷயமா நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் பாருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்தி.